மகாதேவா. வான நாடரும் அறிவொணாத நீ, மறையில் ஈருமுன் தெரிவொணாத நீ, ஏனை நாடரும் தெரியணாத நீ, என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய விச்சையே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும், களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல், அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். திருவே என் செல்வ சிறப்பே, சிவானந்த தெள்ளமுத உருவே அருவே உருவமும் ஊருடன் பேருமன் அம்புராருவே, தெளிந்த அறிவே மெய் அன்பர்களுக்கு அருளும் தெய்வ தருவே, தென்கோ முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. திருச்சிற்றம்பலம். அடியேன் மனமொழி காயத்தால் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, அருள் குருநாதர் அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இங்கு இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி, நம்மளுடைய திருவருட்பயன் என்னும் நூலின் நூலாசிரியராக இருக்கக்கூடிய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி, நாம் திருவருட்பயன் என்னும் நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே 3வது அதிகாரத்திற்குள் வந்துவிட்டோம். 3வது அதிகாரமாகிய ஆணவ மலத்தின் இயல்புகளை குறித்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆணவ மல இருள் எது போன்றது என்பதை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆணவ மலத்தை சிந்திக்கும் பொழுது அதனுடைய பெரிய பவ துயர் அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறிய கதை மூலமாக நாம் சிந்தித்தோம். இங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவிற்கும் இறைவனுடைய காரண காரியம் இருக்கிறது என்பது அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு அசைவிலையும் இறைவனுடைய சித்தப்படியே நாம் அசைகிறோம். ஏனெனில் அவன் ஆட்டுவிக்கின்றான், நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் பாவைகளாக இருக்கின்றோம், அவன் பாவை ஆட்டுபவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது இதை நான் தான் செய்தேன், எனக்குத்தான் தெரியும், இதை என்னாலதான் முடிந்தது என்று சொல்லுவதெல்லாம் அறியாமை என்பதையும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆணவம் எது போன்றது அப்படி என்ற கேள்வியை நாம் கடந்த வகுப்பிலே கடைசியாக நிறுத்திவிட்டு சென்றோம். அதை நாம் காணலாம், தொடர்ச்சியாக காணலாம். இந்த ஆணவம் எது போன்றது என்னில் அப்படிங்கிற கேள்விக்கு 22வது பாடலாக பதில் தருகிறார். இருளானது அன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் அப்படிங்கிறது பாடலாக இருக்கின்றது. எவையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ணால் காணக்கூடிய உலக பொருள்கள் எல்லாம் ஏக பொருளாகி அவற்றினிடையே காணப்படும் வேற்றுமைகளை மறைத்து அவை எல்லாவற்றை நிற்கும் இருளை தவிர வேறு இல்லை. அதுதான் அதோட வார்த்தைகளுக்கான அர்த்தமாக வருகிறது. அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம இருட்டுல போய் நிக்கிறோம். பகல்ல நிற்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா தெரியும். இது புத்தகம், இது செல்போன், இது ஒரு பாத்திரம், இதுல
வாட்டர் கேன் வச்சிருக்கிறோம், இதுல செம்பு வச்சிருக்கிறோம், இதுல விரிப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியாக அறிய முடியும். ஆனால் அதில் இருள் கவ்வி விட்டால், இருள் வந்து விட்டால் நமக்கு என்ன தெரியாது? எந்த இதுல இருந்து செல்போன் இருக்குதா, இதுல குடம் இருக்குதா, இதுல பாத்திரம் இருக்குதா, இதுல புத்தகம் இருக்குதா, இதுல விரிப்பு இருக்குதா அப்படின்னு எதுவும் தனித்தனியாக தெரியாது. எல்லாம் ஒரு பொருளாக்கி, அதான் ஏகமாக்கி, ஒரு பொருளாக்கி, ஏக பொருளாக்கி அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இருள் தான் நம்மளுக்கு தெரியும், தனித்தனியா பிரிச்சு தெரியாது அப்படிங்கிறத அந்த பொருளுடைய அர்த்தமாக வருகிறது. உலகத்து வெவ்வேறு பலவகைப்பட்ட குணங்களை உடைய பொருட்களை எல்லாவற்றினையும் ஒரு பொருளாக வேற்றுமை தோன்றாது காட்சியை மறைத்து கொண்டு நிற்கும் தன்மை புற இருளுக்கு அன்றி இல்லை, வேற எதுக்கும் இல்லை அப்படிங்கிறது ஓமையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா புற இருள் வந்து எல்லா பொருளையும் மறைத்து ஒரே பொருளாக மாற்றிவிடும். நம்ம இருட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள இருட்டா இருக்குது, நம்ம வெளிச்சம் லைட்டு போடல அப்படின்னா என்ன ஆகும்? எதுல காலுக்குள்ள என்னது கிடக்குன்னே தெரியாது, எல்லாம் ஒரே இருட்டு மயமாக தெரியும். ஆனா அதுல என்னென்ன பொருள் இருக்கும்? எல்லா பொருளும் பல வகைப்பட்ட பல தன்மை குணங்களை உடைய பொருள் இருக்கும். உப்பு டப்பா இருந்துச்சுன்னா அது உப்பு உள்ள பொருள், உப்புங்கிற தன்மை இருக்கும். இது இனிப்பு பொருள் இருக்கும். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஆனா எல்லா குணத்தையும் இந்த இருள் என்ன பண்ணிருது? ஒரே பொருளாக மாற்றி விடுது. இருள்ங்கிற ஒரு பொருளாக மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்டது குணம் எனதுக்குதான் புற இருளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போல உறவு பகைகளையும் ஆன்மாவையும் அவற்றின் தன்மை தோன்றாதவாறு மறைத்து. அப்ப உறவுன்னா எது சொல்லக்கூடணும்? நம்ம உறவுங்கிறது நமக்கு இறைவனை மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா இறைவன் தான் நமக்கு உறவு. அதனால உறவு. பகைகளையும், பகைங்கிறது எது? பாசம். பாசம்ங்கிறதுல ஆணவம் கண்மம் மாயை மூன்றுமே வந்துவிடும். அப்போ பகைகளையும் ஆன்மாவையும் அவற்றின் தன்மையும் நம்மளையும் சேர்த்து மறைக்கும். ஆன்மாவையும் மறைத்து அவற்றின் தன்மை தோன்றாதவாறு மறைத்து ஆன்மாவை புன்னெறியில் செலுத்துவது. நன்னெறியில செலுத்துறது இல்ல, புன்னெறியில் கெட்ட வழிகளை செலுத்துது. பிறப்பு இறப்புகளின் துன்பத்தையும் வீட்டு நெறியையும் இவற்றிற்கான காரணங்களையும் மறைத்து, ஏன் பிறக்கிறோம் ஏன் இறக்குறோம் அப்படிங்கிற அந்த துன்பத்து எதுவுமே தெரியாம வச்சிருந்து, வீட்டு நெறியையும் நம்ம இறைவனை தான் அடையணும், அதான் வீடு பேரு, அந்த நெறியையும் இவற்றிற்கான காரணங்களையும் மறைத்து. அப்ப ஏன் பிறக்கிறோம் ஏன் இறக்குறோம், எதுக்கு நம்ம பிறந்தோம், எங்க போகணும், நம்ம ஆன்மாவை கொண்டு சேர்க்க வேண்டியது இறைவன்கிறது கூட தெரியாம, எதுவுமே தெரியாம எல்லா காரணங்களையும் மறைத்து இவை இல்லை என்னும்படி நாம் அறிவை மயங்க செய்து நிற்கின்ற அக இருள் இந்த ஆணவ மலம் என்பது. அப்போ இந்த ஆணவ மலம் புற இருளாவது பொருள்களை மட்டும்தான் மறைக்கும். ஆனா இந்த அக இருள் என்ன பண்ணுது? புறத்தையும் மறைத்து அகத்தையும் மறைத்து விடுது. ஏன்னா புறத்தை மறைக்கிறது நம்ம இங்க பிறந்து இறந்து வர்றதெல்லாம் புறத்துல தானே. அப்ப இது ஏன் நடக்குதுங்கிறது தெரியாம பண்ணிடுது. அப்ப நமக்கு அகத்துல உள்ள அறிவை மறைத்து அறிவுல என்ன பண்ணணும்? இறைவனை காணணும், அதையும் மறைச்சிருது. இறைவனை காணுகிற தன்மையை மறைத்து விடுகிறது. அப்போ புறகிருள் மட்டும் என்ன செய்யுது? வெளிச்சத்தை மட்டும்தான், நம்ம கண்ணை மட்டும்தான் மறைக்குது, பொருள்களை மட்டும்தான் மறைக்குது. ஆனா இது புறமும் அகமுமாக இருந்து இந்த பிறப்பு ஏன் நடக்குது, இறப்பு ஏன் நடக்குது, இறைவனை எப்படி சாரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த இது இல்லாம நம்ம ஆன்மாவையே அறிவை மயங்க செய்து நிக்குது. இப்படிப்பட்டதுதான் என்னது? இந்த ஆணவ மலம். இவற்றை பற்றிய திரிவு காட்சியாகும் இது காரணமாய் இருக்கும். இது திரிவு காட்சிக்கும் காரணமாய் இருக்குது. இது எடுத்துக்காட்டு ஓமை அணியாக வருது. இது எடுத்துக்காட்டு ஓமை அணியாக வருகிறது. ஆனது என்பதுங்க அசையாக வந்திருக்கிறது. ஏன்னா ராமன் வந்தான் அப்படிங்கிறத ராமன் ஆனவன் வந்தான் என்பது போன்றதான் இந்த அசை. இதை செயற்கை பொருளை ஆக்கமோடு கிளத்தல் என்பதற்கேற்ப செயற்கை பொருளாய் வைத்து உரைப்பினும் அமையும். இத செயற்கை பொருளாக வைத்து உரைக்கிறதும் இதுல அமையும். இதையே சிவாக்கிர யோகிகள் பசுத்துவ சம்யோகன் அப்படிங்கிற வசனத்தினால சொல்லி இருக்கிறாரு. அதே போல சித்தியார்லையும் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, அனாதியே பசுத்துவமாகிய பிரதி பந்தத்தினால் சீவான்மாக்கள் எல்லாம் பசுவென பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய புற இருள் கூட கடுமையானது கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்?
புறையிருள் தான் கடிமை அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அது நம்ம கண்ணை மறைக்கிறது, அதனால நம்மளால காண முடியல அப்படின்னு நம்ம வருத்தப்படுதோம். ஆனா அதை விட கொடுமையான இருள் எது அப்படின்னா இந்த ஆணவ மலம், அக இருள். ஏன்னா அக இருள்ங்கிறது நமக்கு ஏன் பிறக்கிறோங்கிறது தெரிய மாட்டேங்குது, ஏன் இறக்குறோங்கிறது தெரிய மாட்டேங்குது, எப்படி வாழணும்னு தெரிய மாட்டேங்குது, இந்த வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை அற்றது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்லாவற்றையும் விட மூல காரணமாய் இருக்கக்கூடிய, நமக்கு இன்ப காரணனாக இருக்கக்கூடிய, இன்ப ஏதுவாக இருக்கக்கூடிய, உறவு பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை அடைய விடாமல் தடுக்குது. நமக்கு உறவு பொருள் அவன்தான், அவனையே காண விடாம தடுத்து கொண்டு நிற்பதனால இது என்னது, அதிக இருள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதை ஆணவமலம்ங்கிற பேரை கூட உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அதுல என்ன சொல்றாரு, இருள் அப்படின்னு சொல்றாரு. அதான் இருளானது அன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்த பாட்டோடைய அர்த்தமாகுது. இப்படி இந்த புற இருளுக்கும் அக இருளாம் ஆணவத்திற்கும் வேற்றுமை இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஒற்றுமையை பார்த்தோம், ஒற்றுமையெல்லாம் பாக்குறோம், ஏன்னா அது ரெண்டும் மறைப்பை செய்யுது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப வேற்றுமை இருக்கா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருகிறது. அடுத்த கேள்வி வருவதற்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறாரு. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. அப்பங்க ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படிங்கன்னு படிக்க கூடாது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், உருவம் தான் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு படிக்கணும். இருபொருள், இருபொருள்னா இந்த இருள் அப்படின்னா புற இருள், இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளது புற இருள். ஒரு பொருளும் காட்டாது, உலகத்தில் உள்ள புற பொருட்களை ஒன்றையும் காண முடியாதபடி கண்ணை மறைத்து நிற்கும், ஆனாலும் உருவம் காட்டும், தன்னுடைய இருப்பை ஒளியின்மை பற்றி உயிருக்கு உணர்த்தும். ஆனால் இது இந்த அக இருளாகிய ஆணவ மலமோ இருபொருளும் காட்டாது, தன்னையும் பிற பொருள்களையும் காட்டாது. அப்போ இங்கு காட்டும் காட்டாது என்பது புலப்படுத்துதலும் புலப்பட ஒண்ணாது மறைத்தலுமே ஆகும். அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு பொருளும் காட்டாது, இருள் ஒரு பொருளையும் காட்டாது. நமக்கு என்ன, ஒரு நம்ம அறையில இருக்கிற புத்தகம் இருக்குதா, டிவி இருக்குதா, ரேடியோ இருக்குதா, மெத்தை இருக்குதா, தலையணை இருக்குதான்னு எந்த பொருளையும் காட்டாது, எல்லாம் இருள்மயமா தெரியும். அது புற இருள், புற பொருட்களை மட்டும் காட்டாது. ஆனா கண்ணை மறைத்து நிற்கும், கண்ணை மறைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்மளால உணர முடியும். நம்ம கண்ணை கொண்டு பார்க்க முடியல இந்த பொருள்களை, அதை தடுத்து நிக்கிறது எது அப்படின்னா அந்த இருள் அப்படிங்கறத நம்ம இருளை உணர முடிகிறது. இந்த ஆணவ மலமோ தன்னையும் காட்டாது, அது நம்மளை மறைச்சு நிக்கிறதுங்கிறது காட்டாது. ஏன்னா கண்ணை மறைச்சு நிக்கிறது நமக்கு காட்டுது, இருள்னு தெரியுது, இருட்டா கருப்பா ஏதோ தெரியுது, இருட்டா இருக்கிறது நமக்கு புலன்படுது, நம்மளால உணர முடியுது, இது இருள் அப்படிங்கறது உணர முடியுது. அப்ப அந்த இருள் என்ன பண்ணுது, அதை காட்டி கொண்டு நிக்கிறது. ஆனால் இந்த ஆணவ மலம் அதையும் காட்டாது, பொருளையும் காட்டாது, பிற பொருள்களையும்னா அந்த எதுக்கு அப்படிங்கிறது, அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்குண்டான பொருட்களை காட்டாது, அதை நம்மளுக்கு தடுக்குது. இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற அறிவை காட்டாது அப்படிங்கறத சொல்லுது. அப்போ அது ரெண்டு பொருளையுமே காட்டாது, தன்னையும் காட்டாது, அந்த பிற பொருள்களையும் காட்டாது. அது ஆணவ மலம். அதுக்குண்டான விளக்கத்தை பார்க்கலாம். புறப்பொருள்களை உயிர்கள் கண் என்ற கருவியின் துணை கொண்டு அறிகின்றன. இப்ப நம்ம எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா எது வச்சு பார்க்கிறோம், கண் என்கின்ற கருவி கொண்டு பார்க்கின்றோம். இருள் கண்ணாகிய கருவியை மறைக்கின்றதே தவிர அன்றி உயிர் குணமான அறிவை மறைக்கவில்லை. இந்த இருள் என்ன பண்ணுது, கண்ணாகிய கருவியைத்தான் மறைக்கின்றது, உயிர் குணமான அறிவை மறைக்கவில்லை. அதனால் இருள் வந்தபோது உயிர்களுக்கு அதன் இருப்பை அவற்றினது அறிவை உணர்த்துகின்றது. அப்ப இருள் வந்துச்சுதுன்னா அதனுடைய இருப்பு என்னது, இப்ப இருள் வந்திருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்துறது. என்னது உணர்த்துது, அறிவு உணர்த்துகின்றது. எனவே அதற்கு தகுந்தாற்போல் நாம் பாதுகாப்பு செய்து கொள்கின்றோம். ஏன்னா நமக்கு ஒரு வெளிச்சம் போயிருச்சு, இருக்கிறோம், வெளிச்சம் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், உடனே அதுக்கு தகுந்தாக்கல பாதுகாப்பா இருந்துக்கிடுவோம். எந்திரிச்சு நடமாட மாட்டோம்,
இல்லைன்னா எதுலையும் முட்டிடக்கூடாதுன்னு கவனமா இருப்போம். அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொள்ள முடிகிறது. ஆனால் இருளினும் கொடிய ஆணவ மலமோ புறப்பொருள் அகப்பொருள் ஆகியவற்றை அறிகின்ற நம் அறிவையே மறைத்து விடுகிறது. ஏன்னா இந்த ஆணவ மலம் தான் நம்ம புறப்பொருளை காணக்கூடிய அறிவு இருக்குது, அகப்பொருளான இறைவனை காணக்கூடிய அறிவு இருக்குது. அப்ப ரெண்டையும் காணக்கூடிய அறிவை மறைத்து விடுகிறது. அதனால் நாம் ஆணவ மலத்தின் இருப்பையோ அதுவே நம் துன்ப காரணம் என்பதையோ நம்முடைய உண்மையான இயல்பையோ இதனின்று நம்மை விடுவிக்கும் திருவருளின் இருப்பையோ எதை அறிய முடிவதில்லை. அப்போ இந்த ஆணவ மலம் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க. ஒண்ணு, அதை அறிய முடியல, புறப்பொருளா காட்டக்கூடிய அறிவை அறிய முடியல, அகப்பொருளை அறிய முடியல. அடுத்து அந்த அகப்பொருள் இந்த இது துன்பத்துக்குண்டான காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தை விடுவிக்கக்கூடியது யாரு? நம்மளுடைய பெருமான் அருள். அந்த அருளையும் அறிய முடியல, அருளின் இருப்பையும் அறிய முடியல. அப்ப எல்லாவற்றையும் அறிய முடியாதபடி தடுத்து நிற்பது இந்த ஆணவ மலம். இதனால் உயிர் தன் அறியாமையை தான் அறியாது என்பது. அப்ப அந்த அறியாமைங்கிறதே அது அறியாது, அப்படிப்பட்ட இதா இருக்குது. தவறுகளையே சரி என உணர்வதற்கும் காரணமாய் நிற்பது. இப்போ நம்ம எல்லாம் சண்டை ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு வாக்குவாதம் ஆகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தப்புங்கிறதே தெரியாது, நம்ம செய்யறது தப்புன்னே தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல நான் செஞ்சதுதான் சரி அப்படின்னு நம்ம மல்லு கட்டிக்கிட்டு நிப்போம். அப்படி நிக்க வைக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த ஆணவ மலம். ஏன்னா சரியை தவறுன்னு உணர வைக்குது, தவறையும் சரின்னு உணர வைக்குது. ரெண்டையும் மாத்தி மாத்தி செய்து நம்மளை அறியாமையில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படி செய்யக்கூடிய ஒரே பொருள் எது அப்படின்னா இந்த ஆணவ மலம். தவறுகளையே சரி என்று உணர்வதற்கு காரணமாய் நிற்கின்றது. ஒரு பொருளும் காட்டாது இருள், இது இரு பொருளும் காட்டாது என எண் அலங்காரத்தில் வைத்ததுடன் இங்கு ஆசிரியர் ஆணவத்தின் பெயரையும் சொல்லவில்லை. நமக்கு உமாபதி சிவம் என்ன சொல்றாரு, எண்ண அலங்காரத்துல ஒரு பொருள் இரு பொருள் அப்படின்னு எண்ணிக்கையில வச்சிருக்கிறாரு. எண்ணிக்கையில வச்சுட்டு இது ஆணவமலம் அப்படிங்கிறத சொல்லல, அந்த பேரை கூட உச்சரிக்காம இருள் அப்படிங்கிறதுல சொல்லி இருக்கிறாரு. மேலும் நம் உயிர் துணையாம் திருவருள் எவ்வாறு ஒப்பிலியோ இதுபோல் உயிர் பகையாம் ஆணவமும் ஒப்பிலியே என காட்டுறாரு. நமக்கு ரொம்ப இன்பம் தரக்கூடியது எது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இன்பத்திற்கு மூல காரணமாக இன்ப காரணன் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னா பெருமான் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒப்புமையே கிடையாது, யாரை வச்சும் நம்ம ஒப்பு சொல்ல முடியாது. அதுபோல நம்மளுடைய துன்பத்திற்கும் ஒப்புமே சொல்ல முடியாது. துன்பத்திற்கும் ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆணவமலம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்ப ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா அந்த 100 ரூபாய் இல்லை அப்படிங்கிறத கஷ்டம், அதுதான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம், அதுதான் துன்பம் அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல, அதை காட்டிலும் அதிக துன்பத்தை தரக்கூடியது எது, இந்த ஆணவமலம். ஏன்னா அதையே தெரியாம வச்சுக்கிட்டு இருக்குது, அப்படிப்பட்ட துன்பம் இருக்குங்கிறதையே நம்மகிட்ட தெரியாம வச்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் அதனுடைய மூல காரணமா இருக்குது. அதான் இன்பத்திற்கு ரொம்ப உச்ச நிலை அப்படின்னு சொன்னா நம்ம பெருமான், அதே மாதிரி துன்பத்தின் உச்ச நிலையும் இந்த ஆணவ மலம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒப்புமையை சொல்லியிருக்கிறாரு. அதுபோல அருட்கருணைக்கு ஒப்பில்லாதது போல இது கொடுமைக்கும் ஒப்பில்லாதது அப்படின்னு சொல்லி உரல் பொருள்ல சொல்லியிருக்கிறாரு. இது உரல் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே ஒரு அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம், உண்மை விளக்கத்திலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த உரல் பொருள் அப்படின்னா ஒப்பு சொல்ல முடியாத அப்படிங்கிற பொருள்ல வருதுன்னு பார்த்திருக்கிறோம். 2 மறுதலை பொருட்கள். இது எதுக்கு சொல்லக்கூடியது, நம்மளுடைய இன்பத்திற்கு, பெருமானை இன்பத்திற்கு சொல்லக்கூடியது, இங்க சொல்லக்கூடியது துன்பத்திற்கு. அப்ப 2 மறுதலை பொருள்கள், ஆனா 2 உச்சத்துல நிக்கக்கூடியது. இந்த ஆணவ மலம் தன்னை உணர்த்தாமைக்கு காரணம் நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் என்ற மூதுரை நீதிமொழியில இருக்குது. அதுக்கு அர்த்தம் அப்படி சொல்றாங்க, நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரைந்துரையும் அப்படிங்கிற வார்த்தையினால சொல்லப்படுது. அடுத்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மோப்ப குலையும் அனிச்சம் முகந்தரித்து நோக்க குலையும் விருந்து அப்படின்னு சொல்றாரு. இப்போ அனிச்ச மலர்,
அது மூக்குனால தொட்டு மோர்ந்தாலே என்ன ஆகாது, அல்லது வாடாத அனிச்ச பூவை காட்டிலும் கண்ட மாத்திரத்திலே வாடும் விருந்தினர்கள் மென்மையானவர்கள் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இதுக்கு என்ன குறிப்பினால உணர்த்துறாரு அப்படின்னா, ஓமானத்தினும் ஓமேயம் உயர்ந்ததன்று, உயர்வு தோன்ற வேற்றுமையனில் உயர்த்தினார். இப்ப ஒரு பொருளை சொல்றோம்னா அதுக்கு இன்னொரு பொருளை சொல்லும்போது அது உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் தீயினால் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நம்ம தீங்கிறது தெரியும், அது சுட்டுச்சுன்னா ஆறிரும். ஆனா நாவுங்கிறது என்னது, சுட்டாலும் ஆறாது. ஆனா அது ஒரு வார்த்தை தான், அது வெளியிலே தெரியாது, நம்ம காயம் இருக்காது, நமக்கு உடம்புல எந்த டேமேஜும் இருக்காது. ஆனால் என்ன ஆகுது, அது நாவினால் சுடுறதுனால அகன்று கொண்டே இருக்கிறது, அகத்துக்குள்ள இருந்து கனன்று கொண்டே இருக்கிறது. அது மறக்கவே மறக்காது, புண்ணுன்னு தெரியாது, ஆனா அங்க உள்ள பொதும்பிக்கிட்டு இருக்கும். இது வெளியில ஆறிரும், ஆனா அது உள்ள ஆறாமலே இருந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த தீய காட்டிலும் அது உயர்ந்ததாக கருதப்படுகிறது, உயர்ந்து சொல்லப்படுகிறது. அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது ஓமானத்தை காட்டிலும் ஓமேயம் உயர்ந்ததன்று அப்படின்னு உயர்வா சொல்ல சொல்லி காட்டுறாரு. இதே உபமானமாகிய தீயினும் உபமேயமாகிய கடும் சொல்லுக்கு எப்பொழுதும் அந்த வலிமை அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீயினும் கடும் சொல் கொடியது என்னும் கருத்தையே ஆறாத நாவினால் சுட்டவடு, ஆறாதே நாவினால் சுட்டவடு, அது ஆறவே ஆறாது, நம்ம வாயில இருந்து சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா தீக்கு என்னதுதான் 7 நாக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தீக்கு 7 நாக்கு, அந்த 7 நாக்குல சுடுறது கூட ஆறிடும். ஆனா இந்த மனிதர்களுடைய ஒரு நாக்கு அது அவ்வளவு கொடுமையானது. அப்ப 7 பெருசா 1 பெருசானா 7 தான் பெருசு, ஆனா 7 பெருசா இருந்தாலும் அது ஆறிவிடும். ஆனால் இந்த சிறுமையான இந்த ஒரு நாக்கு ஆற்றாது, அவ்வளவுக்கு கடுமையான சொற்களை பிரேகிக்க கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவ்வானம் எல்லா அறிவையும் மறைக்குமா? இப்படி சொன்னா எல்லா அறிவையும், நம்ம இந்த ஆணவ மலம்ங்கிறது அறிவு பொருளை மறைக்கக்கூடியதுன்னு சொல்றோம். அப்ப எல்லா அறிவையும் மறைக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. ஏன்னா இப்ப நம்ம ஒற்றுமையை பார்த்தோம், வேற்றுமையை பார்த்தோம், இப்ப அதனுடைய தன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த தன்மை என்ன பண்ணுது, எப்படி மறைக்கும், எல்லா அறிவையும் மறைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்த பாடலாக பதில் சொல்றாரு. அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியிடை அடக்கி இன்று அளவும் நின்றது இருள் அப்படிங்கிறது பாடலாக வந்திருக்கிறது. இருள் அப்படின்னா அக இருளாகிய இந்த ஆணவம் அன்றளவி அனாதிகாலம் முதல் அன்றே நம்மை அளாவி, உள்ளொளியோடு ஆன்ம அறிவுக்கு அறிவாய் நிற்கின்ற இறைவனுக்கு அடங்கி வலிய அவ் அறிவை மறைக்க மாட்டாமல் அவனுக்கு கீழ்ப்பட்டதாய் அடங்கி ஆவியிடை எளிய ஆன்மாவினிடத்து இன்றளவும் இன்று வரையிலும் நின்றது, அதன் அறிவை அடக்கி முனைத்து நிற்கின்றது. இது எப்படி அப்படின்னா, இறைவனுக்கு அந்த ஆணவ மலம் அடங்கி நிற்கின்றது, ஆனால் நம்மளை அடக்கி நிற்கின்றது. நமக்கு மேல ஏறி, நமக்கு தலைக்கு மேல ஏறி நிக்குது, ஆனா பெருமானுக்கு காலுக்கு கீழே நிக்குது. அதுதான் அதனுடைய சுருக்கமான அர்த்தமாக இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம சைவ சித்தாந்தம் கொள்கின்ற எல்லா நித்த பொருள்களும் வியாபகமானவை. நம்மளுடைய பொருள்கள் நித்த பொருள் அப்படின்னு சொன்னாச்சுனாலே வியாபகமான பொருள்களாக தான் சொல்றோம். இறைவன் வியாபகமானவன், பாசம் வியாபகமானது, நம்மளுடைய ஆன்மாவும் வியாபகமானது அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆயினும் ஆற்றலால் ஒன்றுக்கொன்று வன்மை மென்மை உடையன, எது வலிமை உடையது எது மெலிமையானது அப்படின்னு ஒவ்வொரு பொருளின் தன்மைக்கேற்ப அது மாறுபடுகிறது. எனவே அனாதிய உயிரோடு இறைவனும் ஆணவ மலமும் கலந்திருப்பினும், அப்ப இந்த ஆன்மா கூட 2 பேருமே சேர்ந்துதான் இருக்கிறாங்க. இறைவனும் நம்ம அறிவுலதான் இருக்கிறாரு, இந்த ஆணவ மலமும் அறிவுலதான் இருக்குது. ஆற்றலால் மேம்பட்ட இறைவனது அறிவை மறைக்க மாட்டாமல், இறைவனுடைய அறிவை அது மறைக்க முடியாது. ஏன்னா அவனுடைய அறிவு மேம்பட்ட அறிவு, நம்ம அறிவு மாதிரி கிடையாது. நமக்கு அறிவித்தால் தான் அறியக்கூடியது, நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் புரியும், இல்லைன்னா அது தெரியாது, அப்படியே தெரியாமலே போயிடும். ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது, எல்லாம் அவனுக்கே விளங்கும். அடுத்து நம்ம ஒரு சேர உணர முடியாது, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாதான் நீ இதை சொன்னியா நான் இதை சொன்னியா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாதான் உணர முடியும். ஆனா அவன் அப்படி கிடையாது, ஒரு சேர நம்ம எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவன்.
அப்படிப்பட்டவன் பேரறிவாளன். அப்படிப்பட்ட அறிவை மறைக்க மாட்டாமல் சிற்றறிவுடைய, நம்மளுடைய அறிவுல தூல அறிவு, சிறுமையான அறிவு, இந்த உயிரின் அறிவை மட்டுமே மறைத்து நிற்கின்றது. நம்மளுடைய அறிவை மட்டும்தான் அது மறைச்சு நிற்கிறது. இது உலகத்து வம்பர்கள் தன்னினும் வலிய தாதாக்களுக்கு அடங்கி கொண்டு எளியோரை அடக்கி கொண்டு நிற்பது போன்றது. இந்த உலகத்துல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மேல உள்ளவங்க, இப்ப நம்ம எல்லாம் ஒரு 40, 50 வயசு 60 வயசுல இருக்கிறோம். நமக்கு மேல உள்ளவங்களுக்கு நம்ம அடங்கி இருப்போம். ஆனா நம்ம கீழே உள்ள சின்ன பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா ஒரு அறை கொடுத்துருவோம். நம்ம அந்த பிள்ளைங்களை அடிப்போம். ஆனா அந்த பிள்ளைங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் நின்றுட்டுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க பாதுகாப்புல நிக்குது, நம்மளால அடிக்க மாட்டாம நிப்போம். அது போல ஒரு பெரிய தாதா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தாதா இருக்கிறாரு, நம்ம அடங்கி நிப்போம். ஆனா நம்மளை காட்டிலும் ஒரு எளியவன் வரான்னா நம்ம அவனை போட்டு அடிப்போம், வசவு செய்வோம். ஏய் என்ன பண்ற, ஏது பண்ற அப்படின்னு அவனை கொடுமைப்படுத்துவோம். அப்ப அவனுக்கு அது பலியாக இருக்கும். ஆனா அவன் போய் அந்த தாதா கிட்ட போய் நின்னுகிட்டான்னா அவனை நம்ம சீண்டவும் மாட்டோம், அந்த தாதாவை வணக்கம் போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த ஆன்மாவை என்ன பண்ணுது, இந்த ஆணவ மலம் நம்மகிட்ட வந்து இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது, நம்மளை இடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம எங்க போனோம், இறைவன் கிட்ட போய் நின்னுகிட்டோம்னா நம்மளே அந்த ஆணவம் சீண்டாது. இறைவன்கிட்ட ஒரு கும்பிடு போட்டுட்டு அது பாட்டுக்கு வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். அப்போ வலியவர்கிட்ட அது அடங்கி இருக்கும், எளியவர்கிட்ட நம்மள அடக்கி நிற்கும் அப்படிங்கிறதா. அன்று அளவி உள்ளொளியோடு ஆவியிடை அடக்கி இன்று அளவும் நின்றது இருள். அளவி உள்ளொளியோடு ஆவியிடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு பாட்டுல சொல்றாரு. இதே பண்டார மும்மணி கோவையில 4வது பாடல்ல சொல்றாரு. தானின்று எனை தனக்குள்ளே ஒளிக்கும் எந்த தன்மை நிற்க யானின்றது போது எனக்குள்ளே ஒளித்திடு இப்பரிசே வானின்ற சின்மய மாசிலா மணி மண்ணு தன்னை நானின்று கண்டனன் காணேன் இதற்கு ஒத்த நன்மணியே அப்படிங்கிறது பாடலா இருக்கிறது என்ற கருத்தை குமரகுருபரர் வாக்கும் உணர்த்தும். அத இதில் சிவபோதம் முனைந்து நிற்கையில் சீவபோதம் ஒளிதலையும், சீவபோதம் முனைந்து நிற்கையில் சிவபோதம் கறந்து நிற்றலையும் கூறுகிறார். அப்போ நம்ம சிவபோதம் முனைந்து நிற்கையில சிவபோதம் கறந்து நிற்குது, சிவபோதத்துக்குள்ள அதிகமா இருக்கும் போது சிவபோதம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒரு வெள்ளி மலையில் ஒரு பால் மரகதம், அது அம்மை, பால் மரகதம் சுடர் விட பச்சை தகடன்ன தாமரை இலை மேல் செஞ்சுடரன நிற்கும் தாமரை மலர் போல நிற்கும் கடவுள் மாமணிக்கு கூட கரையுண்டு. ஆனால் என் குருநாதரோ சின்மய மாசிலாமணியாய் ஒரு கால் என்னை அடக்கியும் ஒரு கால் என்னுள் அடங்கியும் இருத்தல் வியப்பென்று அப்படின்னு கூறுகிறாரு அந்த பண்டார மும்மணி கோவையில. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பெருமானுக்கு கூட கழுத்துல கரை இருக்குது, நீலகண்டன். ஆனா என்னுடைய குருநாதர் என்னையும் அடக்கி எனக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். அவருக்கு மாசிலா மணி, அவரு மாசு இல்லாத மணியாக இருக்கிறார். அந்த மணியில வந்து மாசே இல்லை, அவர் மணியாக இருக்கிறார். மணி வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் அடக்கி நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இங்கே காட்டப்படும் நயமாவது ஆணவம் உயிர்களின் துன்பத்திற்கெல்லாம் காரணமான சடப்பொருள், ஆண்டவன் உயிர்களின் இன்பத்திற்கெல்லாம் காரணமான பேரறிவு பொருள். ஆணவம் உயிர்களுக்கு பகைப்பொருள், அதனால் பதிக்கும் பகைப்பொருளே. இவற்றின் தன்மை ஒன்றுக்கொன்று எவ்வாறு மாறுபட்ட மறுதலையாய் உள்ளது என்பது காணத்தக்கது. அப்போ இந்த உயிர்களுக்கெல்லாம் இன்பம், அதிக அளவு இன்ப காரணமாய் இருக்கக்கூடியவன் பெருமான், துன்ப காரணமாய் இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த ஆணவ மலம். அப்போ இன்ப காரணமாக இருக்கக்கூடியவன் நமக்கு உறவு, துன்ப காரணமாக இருக்கக்கூடியது பகை பொருளாக இருக்கிறது, அது இந்த ஆணவ பொருள். அப்ப நமக்கு பகை பொருள்னா பெருமானுக்கும் அது பகை பொருள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆணவம் புல்லறிவை அடக்கி நல்லறிவுக்கு அடங்கி நிற்கின்றது. புல்லறிவுனா சின்ன அறிவு, நம்மளுடைய அறிவு, நம்ம அறிவை அடக்கி நிற்குது. ஆனால் நல்ல அறிவுக்கு, நல்ல அறிவுனா பெருமானுடைய அறிவு, அந்த அறிவுக்கு அடங்கி நிற்கின்றது. இறைவன் புல்லறிவில் அடங்கியும் நல்லறிவை தன்னுள் அடக்கியும் நிற்பது நோக்கி இன்புறத்தக்கது. அப்ப இந்த பெருமான் வந்து நம்ம அறிவுக்குள்ள வந்துட்டான்னா என்ன ஆகுது, அந்த ஆணவத்தை அடக்கி விடுகின்றான் அப்படின்னு சொல்றாரு.
இப்படி தன்னோடு நம்ம அறிவுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம்னாலே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? சங்க குண தோஷம்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்தோம். சங்க குண தோஷம் சார்ந்ததின் வண்ணம். மலத்து கூட சேர்ந்தோம்னா மலமா இருப்போம், இறைவன் கூட சேர்ந்தோம்னா இறைவனுடைய தன்மையா இருப்போம் அப்படின்னு சொன்னோம். அது சார்ந்ததின் வண்ணமா இருக்கிறது சங்க குண தோஷம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப தன்னோடு குணதோஷமாய் கலந்திருக்கின்ற ஆணவத்தை உயிர் அறியாதா அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏன்னா குணத்தை கெடுக்கக்கூடியதுதான் அதனுடைய குணத்தை கெடுத்தாச்சுனால அது குற்றம். அப்ப அந்த குற்றத்தோட கலந்து இருக்கின்ற ஆணவத்தை இந்த உயிர் அறியாதா? ஏன்னா நம்ம கூட கலந்து இருக்குது, அப்ப அது அறியணும் இல்லையா? இப்ப நம்ம கூட ஒரு வீட்டுல எல்லாரும் இருக்கிறோம், அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னா எல்லாரும் குணமும் நமக்கு தெரியும். அப்பானா இப்படிதான் கோவப்படுவாரு, அம்மானா இப்படிதான் பாசம் காட்டுவாங்க, இல்ல அப்பா இவ்வளவு பாசம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிக பாசம் கொடுப்பாங்க, அம்மா ஆம்பளை பையங்களுக்கு அதிக பாசம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு குணம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரே இடத்துல இருக்கிறவங்களுடைய குணங்கள் நமக்கு தெரியும். அப்போ இந்த அறிவுக்கு அது தெரியாதா? ஏன்னா அறிவுலதான் என்னது இருக்குது? இந்த ஆணவம் இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப இந்த ஆணவம் இருக்குது அப்படின்னா இந்த ஆணவத்துக்கு அது தெரியாதா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு அருமையான பாடலை நம்ம ஆசிரியர் கொடுத்திருக்கிறாரு. 25வது பாடலாக, பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. இது ரொம்ப அருமையான பாடல். இதுக்கு அவ்வளவு விளக்கமும் சொல்லி இருக்கிறாங்க. இருட்பாவைக்கு, இருள்பாவை அப்படின்னா அகை இருளாகிய ஆணவம் என்னும் பெண்ணுக்கு. பாவை அப்படின்னா பெண், பாவை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப இருள் பாவை அப்படின்னா இருள்னா ஆணவம். அப்பங்க ஆணவத்தை என்னதான் சொல்லப்பட்டு இருக்கிறது? ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி இருக்கிறது. பலரை புணர்ந்தும், அவள் உயிர்களாகிய பல கணவர்களோடு கலந்திருந்தாலும், அப்ப பலரை புணர்ந்தும் அப்படிங்கிற போது உயிர்கள், உயிர்கள்னா ஆன்மாக்கள், ஆன்மாக்கள் எல்லாம் யாரு அப்படின்னா ஆண்கள். அப்ப இதுல பேதம் கிடையாது. இது இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாக்கள். இப்ப நீங்க எல்லாம் பெண்களும் இருக்கிறீங்க, ஆண் அடியார்களும் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே என்னதுதான் இந்த இடத்துல ஆண்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆணவ மலத்தை என்ன சொல்றாரு? பெண்ணாக உவமைப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ என்றும் எந்த நிலையிலும் கணவர்க்கும் தோன்றாத சடமாகிய தன்னினும் உயர்ந்த சித்தாகிய உயிர் கணவர்க்கும் தன்னுடைய உண்மை இயல்பை காட்டிக் கொள்ளாத கற்பு உண்டு, அதிதீவிர கற்பு உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டுல ஆணவ மலம் பெண்ணாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணவ பெண் அப்படின்னாலே எப்படிப்பட்டவள்? கற்புடையவள், கற்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பெண்ணுக்கு கற்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கற்பை எப்படி சொல்றாரு? இவள் பல ஆன்மாக்கள்ங்கிறது பல ஆன்மாக்கள், ஆணவ மலம் ஒன்று, ஆனால் தன்மையில் பல தன்மைப்பட்டதுன்னு சொல்றோம். அப்போ பல தன்மைப்பட்டு பல ஆன்மாக்கள் கூட போய் நிக்குது. ஆன்மாவை ஆண்களா சொல்லியாச்சு, ஆணவத்தை பெண்ணா சொல்லியாச்சு. அப்ப பல ஆண்கள்கிட்ட போய் நிக்கிறதுனால அவள் கற்புடையவள் அல்ல. ஆண்கள்கிட்ட பல ஆண்கள்கிட்ட போயாச்சுனாலே அவங்க கற்புக்கு அரசின்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இந்த ஆணவம் போனாலும் இது கற்பு உடையது அப்படின்னு சொல்றாரு. கணவர்க்கும் தோன்றாத கற்பு அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா அதனுடைய விளக்கம் பார்க்கலாம். அக இருளாகிய ஆணவம் என்ற ஒரு பெண் தான் புணர்வதற்கு உரிமையுடைய எண்ணற்ற கணவர்களாகிய உயிர்களோடு தன்னுடைய எண்ணற்ற சக்திகளால் புணர்ந்து இருக்கிறது. ஆயினும் அது தன்னை உடையவனாகிய உயிர்களுக்கு கூட தன்னை வெளிப்படுத்தாத அதி தீவிர கற்புடையது என்று கூறுகிறார். ஏன் இந்த ஆணவம் எல்லா ஆன்மாக்கள்கிட்டையும் போதுன்னா ஆன்மாக்கள் அதுக்கு உரிமைப்பட்டது. இப்போ ஒரு கணவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அவன் உரிமைப்பட்டவன் இடத்துல தான் பெண் போக முடியும். அதுபோல இந்த ஆன்மாக்கள் உரிமைப்பட்டவன் அந்த ஆணவத்திற்கு, அதனால எல்லா ஆன்மாக்கள்கிட்டையும் அது போகுது. அப்படி போனாலும் அது அதிதீவிர கற்புடையது அப்படின்னு உமாபதி சிவம் சொல்லுகிறாரு. ஏன் அப்படின்னா கற்பின் தன்மையை பலரை புணர்ந்தும் கற்பு உண்டு, கணவர்க்கும் தோன்றாத கற்பு உண்டு அப்படின்னு காட்டுறாரு. இத உலகத்துல வச்சு பார்த்தோம்னா உலகத்து கற்புடைய பாவையர் தாம் புணர்தற்கு உரிமையுடைய கணவரோடு மட்டும் புணர்ந்து அவருக்கு மட்டும் தன் கற்பை காட்டி பிற ஆடவரை மறைத்தலும் தீண்டாதும் நிற்பர். அதுதான் ஒழுக்கம்னு சொல்றோம். ஏன்னா நம்ம உலகத்துல பெண்கள் தன் கணவனுக்கு மட்டும் தன் கற்பை காட்டுவார்கள், பிற ஆண்களிடத்தில் தன் கற்பை காட்ட மாட்டார்கள்,
பிற ஆண்களிடத்தில் தீண்டாது நிற்பர், பேச மாட்டாங்க, நாணப்படுவார்கள், வேற எங்கேயும் இது பண்ண மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு கற்புடையவர்கள். ஆனால் இந்த ஆணவம் என்ற பாவையோ தான் புணர்வதற்கு உரிமையுடைய பக்க பசுக்களோடு, இந்த ஆன்மாக்களோடு மட்டும் புணர்ந்து ஏனைய பதியை தீண்டாது நிற்கும் கற்புடையது. பதிங்கிறது யாரு? இறைவன். இறைவன்ட்டு அது போகல, ஆன்மாக்கள்கிட்ட மட்டும்தான் அது போய் நிக்குது. அதனால இது என்னது? கற்புடையது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. இதன் கற்பின் திறம் எப்படிப்பட்டது என்றால், தான் புணர்ந்துள்ள பசு சாதி வகையால் ஒன்றாயிருப்பதால் கற்பிற்கு பங்கமில்லை. அதுல கற்புக்கு அது பங்கு இல்லை, பங்கம் இல்லை. இப்படிப்பட்ட சாதியால் ஒன்றாயினும் எண்ணிக்கை வகையால் எண்ணிறந்த இருப்பதால் இது கற்புடையதாமோ அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. இப்போ பாஞ்சாலி இருக்கிறா. பாஞ்சாலி பல கணவர்கள், அவளுக்கு 5 கணவர்கள். ஆனால் 5 கணவர்கள் இருந்தாலும் அவள் கற்புடையவள் தான். ஏன்னா ஒவ்வொரு கணவனிடத்தில் செல்லும் பொழுதும் அவள் தன்னை தூய்மை செய்தேதான் அவள் சென்றாள். அதனால அவள் கற்புடையவளாகத்தான் நம்மளுடைய காவியங்கள் காட்டப்படுகிறது. அதுபோல இந்த ஆணவமும் பல ஆன்மாக்கள்கிட்ட போனாலும் அது கற்புடையது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இதுல பாருங்க என்ன சொல்றாரு, போனாலும் பல ஆண்கள்கிட்ட இருந்து அது கற்புடையதாக இருந்தாலும், ஆனா மற்ற உலகத்தில் உள்ள பெண்கள் தன் கணவனுக்கு மட்டும் தன் கற்பின் திறத்தை காட்டுவார்கள். ஏன்னா நம்ம பதிவிரதை அப்படிங்கிறத நிரூபிக்கும் போது அவங்க அதை காட்டிடுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது பதிவிரதை அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க. நான் பதிவிரதை அப்படின்னு சாபம் கொடுப்பாங்க, அது சாபம் பலிக்கும். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆணவம் நம்மகிட்ட இந்த ஆண்மாட்ட தான் இருக்குது. ஆண்மாட்ட இருந்தாலும் அது காட்டாது, தன்னுடைய கணவனுக்கு கூட காட்டாம நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அளவுக்கு இந்த ஆணவம் நம்மளை மறைத்து நிக்குது அப்படிங்கிறதுக்கு அதை சொல்றாரு. அப்ப அந்த மறைப்பின் தன்மையைத்தான் சொல்றாரு தவிர இது கற்புடையது கற்பில்லாதுங்கிறதால நம்ம போட்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். நமக்கு எது தேவை? இந்த ஆணவ மலம் எப்படி மறைத்து நிற்கின்றது, அது நம்மளையே அறியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு இருளாக இருக்கிறது, அந்த அளவுக்கு அதனுடைய திறத்தின் வலிமையை சொல்லுகிறாரு. அதான் பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு துன்பம் தரக்கூடியது, கொடுமையானது, கொடியது அப்படின்னு இந்த ஆணவத்தை அப்படி சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்மளை வச்சு அந்த உச்சியில கொண்டு வச்சிருக்காரு, துன்பத்தின் உச்சியில நிக்குது. அந்த அளவுக்கு இருந்து நம்மளை மயக்கி நிக்க வைக்குது. ஒரு துளி அளவு கூட நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஆணவப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்ப கூட பாருங்க, நம்ம எல்லாருமே சிவனடியார்களா அங்க இருந்து படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம், நம்ம திருவாசகம் படிக்கிறோம், தேவாரம் ஓதுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்றோம்? போய் நிக்கும் போது இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம், இது நான் தான் பண்ணினேன், இதை நான் தான் கொடுத்தேன், இதை நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நான்கிற இன்னும் அந்த அகங்காரத்துலதான் இருக்கிறவன் தவிர அடியேன் இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிறதுனால அடியேன் அப்படின்னு அடியேன் செய்தேன், அடியேனால இது இறைவன் நடத்தினார், அடியேன் நான் இது செஞ்சோம் அப்படின்னு நம்ம இறைவனை முன்னிறுத்தி கூட நம்ம இன்னும் என்ன பண்ணல, சொல்லி பழகல. எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்றோம், நான் தான் செஞ்சேன், நான் தான் இந்த திருவாசகத்தை கொடுத்தேன், நான் தான் இந்த உணவுப் பொருளை கொடுத்தேன், இன்னைக்கு என்னுடைய அன்னதானம், இன்னைக்கு என்னுடையது, யான் எனது என்னுடையதுன்னு நம்மளைத்தான் முன்னிலைப்படுத்துகிறோம். என்று நாம் பெருமானை முன்னிலைப்படுத்துகிறோமோ அப்பதான் இந்த ஆணவ மலம் நம்மகிட்ட இருந்து விலகுது. நம்மகிட்ட இருந்து அது நம்மளை காட்டிலும் அதை காட்டிலும் நம்ம வலிமை ஆகிறோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த ஆணவ மலம் தான் வலிமையா இருக்கிறத தவிர இந்த ஆன்மா எளிமையாயிதான் இருக்குது அப்படிங்கிறது விளங்கும். அப்ப இந்த ஆன்மாவை வலிமைப்படுத்தணும்னா பெருமானை முன்னிலைப்படுத்தணும். நம்ம பெருமான் காலுக்குள்ள போய் நின்னுக்கிடணும். எப்படி கடந்த பாடல்ல நம்ம படித்தோமோ, ஒரு வலியவர்கிட்ட போய் நம்ம எளியவர் நின்னுக்கிட்டோம்னா நம்மளை யாரும் துன்பப்படுத்த மாட்டாங்க. அப்போ நம்ம வலிமையானவர்கிட்ட போய் நின்னுக்கிடணும். அப்போ வலிமையானவரை நின்னுக்கிட்டோம்னா நிக்கிறது மட்டும் இல்ல, ஏன்னா அவரை தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம வர்ற வார்த்தைகள் எல்லாம் அவரை முன்னிலைப்படுத்தி கொண்டே வரணும். அப்படி வந்தாதான் அது அறிவுல பதியும். அறிவுல பதியதான் இந்த ஆணவ மலம் யோசிக்கும், ஓஹோ இவன் பெரிய ஆளுகிட்ட போய் நிக்கிறான், அப்ப இவன் கிட்ட நம்ம சேட்டை செல்லாது அப்படின்னு அந்த ஆணவ மலம் தன் வலிமையை
குறைத்து கொள்ள ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஆணவ மலம் வலிமையை குறைக்க குறைக்கதான் நாம் பெருமான் இடத்தில் போய் அதிக பற்றோடு இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஆணவ மலம் ஆன்மாவை காட்டிலும் வலிமையாக இருந்து கொண்டு நான் எனது அப்படிங்கிற அகங்காரத்தில் இருந்து கொண்டு நம்மளுடைய அறிவை முழுமையாக மறைத்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய அர்த்தமாக வருகிறது. இதையே தாயுமானவரும் கற்புறு சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறு ஓர் இட்புறத்து அவரை நாடார் யாங்களும் இன்ப வாழ்வும் தற்பொறியாக நல்கும் தலைவனின் அலது ஓர் தெய்வம் பொற்புற கருதோம் கண்டாய் புனரானந்த வாழ்வே அப்படின்னு தாயுமானவர் சுவாமியுடைய வாக்கும் சொல்லப்படுகிறது. இக்கருத்தையே சிவப்பிரகாசத்திலையும் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒழியாமல் உளதென்று உணர்வரிதாம் அதன் உண்மை தெரிவரிதாம் உனக்கே அப்படிங்கிற பாடலை சொல்றாரு. 36வது பாடல்ல சிவப்பிரகாசம் 36ல சொல்றாரு. அப்ப இந்த இருப்பை எப்படி அறிவது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. ஏன்னா நமக்கு கலந்து நிக்குது, நம்ம அறிவோட கலந்து நிக்குது. அதுவும் எப்படி கணவனாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஆன்ம அறிவெல்லாம் கணவன் சொல்லியாச்சு, அத பெண்ணா சொல்லியாச்சு. அப்ப பெண் என்பவள் காட்டணும் தன் கணவனுக்கு. அப்ப இந்த கணவனுக்கு கூட காட்டாம வந்து நின்றுகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆணவ மலத்தை, அவ்வளவு கடுமையான வலிய ஆணவ மலத்தை எப்படித்தான் அறிவது, அது இருக்குங்கிறத எப்படி நம்மளால அறிய முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்போது அந்த கேள்விக்காக அடுத்த பாடலாக வருகிறது 26வது பாடல். பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது அப்படிங்கிறது பாடல். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அந்த இருளுக்கு கூட மதிப்பு கொடுத்து சொல்றாரு, இருளையும் மரியாதையா சொல்றாரு. இருளார் நம்ம சொல்றோம் இல்லையா, பாரதியார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து ஆறு விகுதி சேர்க்கிறோம். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு, இருளை இருளார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருளுக்கும் மதிப்பு கொடுக்கிறாரு. ஏன் அப்படிங்கறத இந்த பாடல்ல காணலாம். பன்மொழிகள் ஏன் இந்த ஆணவ மலத்தை பற்றி பலவாறு சொல்லணும். பன்மொழிகள், மொழிகள்னா நிறைய பேசுறோம். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது 6வது பாடலா பாக்குறோம். இந்த 6வது பாடல் வரைக்கும் என்னதான் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆணவத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அது இருளுன்னு சொல்லியாச்சு, இருட்ட போய் ஏன் இவ்வளவு பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் இந்த ஆணவ மலத்தை பற்றி பலவாறு சொல்ல வேண்டும். உணரும் பான்மை, உணரும் தன்மை உடைய உயிருக்கு அத்தன்மை தெரியாத தன்மை, தோன்றாத நிலை இருளார் தந்தது, இருள் பெரியார் தந்ததாகும். அப்படி இருளுங்கிற ஒரு பெரியவர் தான் தந்தாராம். எது, உணர்த்ததான் உணருங்கிற தன்மையை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த உயிர் பகைப்பொருளாம் ஆணவ மலத்தை பற்றி பலவாறு கூற வேண்டும். எதுக்காக இப்படி கூறணும்? இது இந்த திருவருட்பயன் என்ற உமாபதியின் காவிய பகைவன் அல்லவா? இந்த உமாபதி சிவத்துடைய காவியத்துக்கு பகைவன் தானே. ஏன்னா நம்ம பேச வேண்டியது யாரு, திரு அருள் பயன். திருவை குறிச்சு பேசணும், அவனுடைய அருளை குறிச்சு பேசணும், அதனுடைய பயனை குறிச்சு பேசணும். அதுதான் இதை பத்தி பேசணும், இந்த நூல்ல பேச வேண்டியது. ஆனா அதை பத்தி பேசாம எதிரியா இருக்கக்கூடிய பகைவனா இருக்கக்கூடிய இந்த ஆணவத்தை பலையே பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா நாயகனாக இருக்கக்கூடிய திருவை பேசணும், திரு அருள் பயன்கிறத நம்ம நூலோட இது. ஆனா நூலை பத்தி பேசாம எதிரிய பத்தியே நிறைய சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கம அப்படின்னு கேட்கிறாரு. அதான் இது திரு அருள் பயன் என்ற உமாபதியின் காவிய பகைவன் அல்லவா, இந்த காவியத்திற்கு இது பகைவன் அல்லவா. இக்காவியத்தின் நாயகியாம், அருளை பலவாறு உரைத்து மகிழலாம். நாயகினா நம்ம அம்மையை, அவளை குறிச்சு நிறைய புகழ்ந்து பேசலாம். அதை பேசாம பகைவனை விரித்து மகிழலாமா? விரிச்சு பேசுறோம் பகைவனை, அது மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா விரிச்சு பேசினாலே மகிழ்ச்சி தானே. இப்ப நம்ம ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவனை விடு அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா நமக்கு பிடித்தவங்களை பத்தி பேசும்போது அவங்கள ரொம்ப பெருமையா அப்படி விரிச்சு பேசுவோம். அதுதான் நம்மளுடைய இயல்பு. அப்போ உண்மையா பேசணும்னா யாரை பத்தி பேசணும், இந்த திரு அருளை பத்தி பேசணும். திரு அருளை பத்தி பேசாம அதுக்கு மறுதலையா இருக்கக்கூடிய பகையை பத்தி இப்படி பேசுறம அப்படின்னு கேட்கிறாரு. சுருக்கமாக சொன்னால் அறியும் தன்மை உடைய உயிருக்கு, நம்மளுடைய அறியும் தன்மை உடைய உயிருக்கு அக்குணம் விளங்க ஒட்டாமை ஆகிய அபகாரம் செய்கின்ற, நமக்கு அதை செய்ய விடாம தடுக்கக்கூடியது யாரு, இந்த பெரியவர் தான், இந்த ஆணவம் தான். இருளார் தந்தது என்பதால் உயிருக்கு அது செயற்கை என்பது விளங்கும். அப்போ அது செயற்கைங்கிறது புலனாகிருச்சு.
ஆன்மாவின் கேவலம் சகலம் சுத்தம் என்ற அவத்தைகளுக்கு காரணமாய் இருப்பதும் இம்மலமே. இந்த மூன்று நிலையிலையும் நம்மளை வச்சிருக்க கூடியது எதுதான்? இந்த மலம், ஆணவ மலம் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இங்க முக்கியமாக நாம் அறிய வேண்டியது என்ன என்றால், ஆணவம் உயிர் அறிவை மறைக்கின்றது. நம் ஆற்றலை தடைபட்டு நிற்கிறோம் என்பதை உணர்ந்தால் அன்றி அதிலிருந்து மேலும் முயற்சி நிகழாது. இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், மிதிவண்டி ஓட்டுறோம், ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும் போது கல்லு தட்டி விழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை போகும்போது என்ன பண்ணுவோம்? அதே இடத்து வழியா போகும்போது இந்த இடத்துல இது மாதிரி போன தடவை விழுந்தோம், அப்ப இந்த இடத்துல எப்படி போனோம்? கொஞ்சம் பிரேக் பிடிச்சு போனோம், கொஞ்சம் சைடுல போனோம், இல்லைன்னா மெதுவா மிதிச்சு போகணும் அப்படின்னு என்னென்ன இது உண்டோ அதை நாம் செய்வோம். அதுபோல நம்ம ஆற்றல், நமக்கு இந்த உயிருக்கு உண்டான ஆற்றல் என்ன என்பதை தெரியாம மறைச்சு வைக்கிறது, அதுதான் அந்த தடைக்கல். அந்த கல்லு மோதும் போதுதான் என்ன ஆகுது நமக்கு? ஓ, நம்ம இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற அறிவு வருது. அதிலிருந்து மேலும் முயற்சி நிகழாது. அப்ப அது இருந்தாதான் உணர்வை தருவது மறைத்தல் சக்தியே. தீ சுடுமாயினும் அச்சுடுதல் சக்தி நிகழ்ந்து நாம் அதை உணர்ந்தால் அன்றி அதிலிருந்து மீட்சி இல்லை. இப்போ தீ சுடுன்னு சொல்றோம், எழுதி வைக்கிறோம், தீ சுடும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அது எப்படி சுடும்னு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு தடவை கங்கு நம்ம கையில பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எப்பா வலிக்கு அப்படின்னு நம்ம உணர்றோம். அப்ப அந்த தீ சுடுங்கிறது உணர்றோம். ஓ, தீ பட்டுச்சுதுன்னா இப்படிதான் சுடும், இப்படிதான் தோல் உரியும், தீப்பட்ட புண்ணு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அது நமக்கு என்னது? அனுபவம். அதை தருவது எது? அதுல இருந்து மீட்சி பண்ணணும் அப்படின்னா அந்த அனுபவம் வேணும். அதை தருவது எது அப்படின்னா இந்த ஆணவம் தான். சரியா? அப்பம் அதை நாம் உணர்ந்தால் அன்றி அதிலிருந்து மீட்சி இல்லை. அப்ப தீங்கிறது ஒரு தடவையாவது நமக்கு சுடணும், சுட்டாதான் நம்ம அதுல இருந்து மேலுவோம். ஓ, தீன்னா பக்கத்துல போக மாட்டோம். இப்ப தீ எரியுதுன்னா அது பக்கத்துல போக மாட்டோம். ஐயோ, அது வந்துச்சுன்னா நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம தோல் பொசுங்கிறோம், நம்ம சட்டையில பட்டுட்டுனா நம்மளும் சேர்ந்து எரிவோம் அப்படின்லாம் தோணும். அதுபோல இருள் துன்பம் என்பதை ஆன்மா உணர்ந்தால் அன்றி அதில் இருந்து நீங்காது. அப்ப இந்த ஆன்மா இந்த இருள்ங்கிற துன்பம் வரணும். இந்த துன்பம் இருந்தால்தான் அதிலிருந்து நாம் நீங்குவோம். துணை பொருளாம் மாயை பற்றாது. இதையே முனிவர் பிரான் முயற்சியாவது முன்னை வினை அனுபவத்திற் பொருட்டு தரப்படும் முதல்வனது ஏவல் வினை ஆகலான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது எல்லாம் ஏவல் வினைகள் தான். இதெல்லாமே ஏவல் வினையாக வரக்கூடியது. எல்லாம் யாரு தர்றா? அனுபவத்தின் பொருட்டு பெருமான் தான் தாராரு. சரியா? அனுபவத்தின் பொருட்டு பெருமான் தாராரு. மேலும் ஆணவத்திற்கு மறைத்தலே தொழில். அதனுடைய தொழிலே என்னதான்? மறைப்பு தொழில் தான். அப்ப அது அதைத்தான் செய்யும், அதுல இருந்து வேற எதையுமே செய்யாது. மாயைக்கு தாரகமாய் நிற்கையே தொழில் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிடணும். ஆணவத்திற்கு மறைத்தலை தொழில் என்பதற்கு பிரமாணம் தத்துவராயரின் தத்துவ விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேதனத்தின் கண்ணதிக மறைப்பன 1000 கோடி விருத்திகளே அப்படிங்கிற பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. வழி நூலான சித்தியார்லையும் சொல்லி இருக்கிறாரு. எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, போத காரியம் மறைத்து நின்றது புகழ் மலங்கான் அப்படின்னு சூத்திரம் 2வது சூத்திரத்துல 84வது பாடல். அது மொத்தமா சொல்லும் போது 174வது பாடல். சித்தியார் 174வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. உமாபதி ஐயாவுடைய போற்றி பகருடையிலையும் போற்றி 2வது போற்றில 84வது கண்ணில சொல்லி இருக்கிறது. முன்னை மலத்தின் இருள் மூடா வகை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து கண்ணி 9வது இதுலயும் 10வது கண்ணிலையும் சொல்லி இருக்கிறாரு. 9வது பாடல்ல 10வது கண்ணில ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சிவப்பிரகாசத்திலையும் சொல்லியிருக்கிறாரு 20வது பாடல்ல, செம்பினுறு களிம்பெய்ந்து நித்த மூலமலமாய் அறிவு மொழிதினையும் மறைக்கும் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 32வது பாடல்லையும் மோக மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆணவ மலம் தான் எல்லாத்துக்கும் காரணமாய் நின்று மறைப்பு தொழிலை செய்கின்றது. அதேல தணிகை புராணத்திலையும் சொல்லியிருக்கிறாரு, உருமடமன்றி இல்லா தின் குணமலத்தில் அப்படின்னு சொல்றாரு.
அது மாதிரி நிறைய அருளாளர்கள் இந்த மாதிரி மூலமலமாக இருக்கக்கூடிய இந்த மலத்தை சொல்லி இருக்கிறாங்க. இக்கருத்தையே குமர குருவர சுவாமிகளும் சொல்றாரு. அன்னோன் அருளாத போது வெளியாய் இருந்ததெல்லாம் இருளாய் இருந்த எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்னோன் அருளாத, பெருமான் அருளலன்னா மற்றது எல்லாமே என்னதுதான்? இருள் தான். அந்த ஆணவ மலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதையே திருநாவுக்கரச பெருமானும் தன்னுடைய 5வது திருமுறையில இருள் கெட சென்று கைதொழுது ஏத்துமே அப்படின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமியும் 7வது திருமுறையில இருள் அறுத்து அருளும் தூய சோதியை அப்படின்னு சொல்றாரு. அதே போல சிவானந்த மாலையிலையும் சொல்றாரு. 352வது பாடல்ல துஞ்சுமுடல் பொய்மயக்கன் தோன்று துயர் தீவளர்த்தோன் விஞ்சு கடல் வாய் சுழியின் வீழ்கலந்தோ நஞ்சு மிழுங் குரர் அரவின் வாய் தவளை கொல் புலியின் கைப்பட்டோன் காரிடி மேல் உற்றவன் ஏக்கம் அப்படிங்கிற பாடல்லையும் இந்த இருள் மலத்துடைய கடுமையை சொல்றாரு. இப்படி இந்த இருள் மலம் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்றோம். குணத்துல கலந்து இருந்தா எப்படி, இதை அறிவது எப்படி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அறிவது எப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இப்படி பலவாறு இதை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு அதுல சொல்லும் போது, இது யாரு தந்தார்? இருளார் தந்தார்னா எதுக்காக? இருளை தந்தது இருள். எப்படி நம்ம இதை அறியணும்னா அதனுடைய காரணமாத்தான் நமக்கு பெருமான் உணர்த்துகிறார். பெருமான் அதை அனுபவித்து அதை அனுபவப்பட்டு அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்காக அதை உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உயிருக்கு இந்த அறியாமை அனாதியே உள்ளதே, அதனால் ஆணவமும் அனாதியா? அனாதியே இருப்பின் அது உயிரின் குணமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்ப அனாதின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆச்சு? அது குணமாயிரும். நம்ம கூட சேர்ந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப சேர்ந்தே இருக்கிறது என்னது? குணம் தானே. அப்படிப்பட்ட குணமா? அது உயிரின் குணமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படி கேள்வி வரும்போது அதுக்கு அடுத்த பாடலாக 27வது பாடல்ல விளக்கம் சொல்றாரு. இருள் இன்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம் அப்படின்னு பாடல சொல்றாரு. இருள் இன்றேல் அக இருளாகிய ஆணவ மலம் இல்லை என்றால் துன்பு என் உயிர்களுக்கு துன்பம் ஏன் உண்டாகிறது? அதற்கு காரணமான பொருள் இதை தவிர வேறு இல்லை. உயிர் இயல்பேல் உயிர் இயல்பேல் இந்த ஆணவம் அனாதியே உயிருடன் இருப்பது பற்றி அதன் குணம் என கொண்டால் போக்கும் பொருள் உண்டேல் அதனை போக்கும் பொருளாகிய திருவருளால் அது நீங்கவே ஒன்றாக போகும். இருளாகிய குணம் கெடும் போது குணியாகிய உயிரும் அதனோடு கெட்டு ஒளியும் என்று அவ சித்தாந்தமாகும். அது சித்தாந்தத்திற்கு எதிர்கருத்தாக மாறிவிடும். ஏன்னா குணம் கெட்டு போயாச்சுன்னா குணியும் கெட்டு போயிடும். நம்மளுடைய குணம்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அதை பெருமான் அதை நமக்கு நீக்கிறாரு. பெருமான் இந்த ஆணவ மலத்தினுடைய அதனுடைய தன்மையை குறைக்கிறார். சரியா? அது அழிந்து போகாது. அதனுடைய தன்மையை குறைத்து நம்மளுடைய அறிவின் தன்மையை பெருக்குகிறார். அப்போ சடம் தேயும், அறிவு வளருது. அப்ப அறிவு வளரும் போது இது குணம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது குணம் தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உயிர் என்னாகும்? அழிந்து விடும் அப்படிங்கிற வந்துரும். அப்ப உங்க உயிர் என்ன ஆகாது? அழியாது, உயிர் வளரும். அப்படின்னா அந்த குணம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்ம சித்தாந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆன்மாக்கள் கட்டுநிலையில்னா கேவலத்திலையும் சகலத்திலையும் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணமாய் இருப்பது அனாதியே உயிருடன் கூடி இருக்கும் இந்த ஆணவ மலமே. அப்போ நம்மளுடைய கேவல நிலையிலையும் சகல நிலையிலையும் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது எதுதான்? இந்த ஆணவ மலம்தான். மூல மலமா இருக்கிறது, மூல காரணமா இருக்கக்கூடியது இந்த ஆணவ மலம்தான். இது பற்றியே எல்லா அனர்த்தங்கட்கும் மூல காரணம் என்பார் சிவஞான யோகிகள். எல்லா அனர்த்தங்களுக்கும், அனர்த்தம்னா துன்பம் தான், எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமே என்னதுதான்? இந்த ஆணவ மலம்தான். ஐக்கியவாத சைவர் கூறுவது போல் ஆன்மாவுக்கு அறிவு மயக்கம் மாயை கண்மங்களால் வருவது அல்ல. யாரு சொல்றா? ஐக்கியவாத சைவர்கள் சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா,
இந்த ஆன்மாவுக்கு மயக்கம், அறிவு மயக்கம் வருவது மாயையாலையும் கண்மமாலையும் சொல்றாங்க. அப்படி அல்ல. ஆயின் மாயை ஒளிந்த சங்கார காலத்து ஆன்மாவுக்கு பூரண அறிவு ஏற்பட வேண்டும். இப்ப சங்கார காலத்துல மாயை ஒளிஞ்சிருச்சுன்னா ஆன்மாவுக்கு பூரண அறிவு ஏற்படணும். ஆனா அப்படி ஏற்பட மாண்டிக்குது. அவ்வாறு இன்மையான ஆணவ மலமே அஞ்ஞான காரணமாய் நிற்பது என்பது புலப்படும். அதனாலதான் மாயை கிடையாது, ஆணவம் தான் நம்மளுடைய அறிவை மறைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சங்கார காலத்துல எல்லாத்தையும் கொண்டு பெருமான் ஒடுக்கி வைக்கிறார். அப்படி பெருமான் ஒடுக்கி வைக்கும் போது சங்கார காலத்துல அறிவு வெளிப்படணும். அறிவு வெளிப்படல. அதுக்கும் அப்பவும் என்னதான் இருக்குது, அந்த மலம் ஒட்டி கொண்டுதான் இருக்குது. ஏனைய கண்மமும் அஞ்ஞானத்தால் செய்யப்படுவதே அன்றி அஞ்ஞான காரணமாக அன்று. மேலும் சிலர் ஞானத்தின் இன்மையை அஞ்ஞானம் என்பார். ஞானம் இல்ல அதனால, அறிவு இல்ல அதனாலதான் அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. இன்மை ஒரு பலனை தராது என்பதால் இதுவும் பொருந்தாது. இல்லன்னு சொல்லியாச்சு, ஒரு பொருள் இல்ல. இப்ப அல்வா இல்ல அப்படின்னா அல்வா சாப்பிட முடியுமா? சாப்பிடவும் முடியாது. அப்ப இல்ல, அது அந்த காரணமே இல்லைன்னு சொல்லியாச்சுனாலே அதுக்கு பலனும் இல்லைன்னு ஆயிரும். அதனால அதுவும் பொருந்தாது. இது சகசமலமாய் உயிருடன் இருப்பதால் அதன் குணம் என கொண்டால் தாதான்மிக சம்பந்தம் உடையதாய் நீங்கவே நீங்காது. இப்ப குணம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு பொருளுக்கு குணமும் இருக்கணும். குணம் நீங்கிருச்சுன்னா அந்த பொருளும் நீங்கிரும். இப்போ நம்ம ஒரு குடம்னு வச்சிருக்கிறோம். குடம் அது உடைச்சாச்சு, அப்போ அது நீங்கிருச்சு. மண் நீங்கிருச்சுனாலே மண்ணு சிதறா போயிருச்சு, செதஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது, அதனுடைய குணம் போயிருச்சு, குனியும் போயிரும், அந்த குடம்ங்கிற தன்மை இல்லாம போயிருது. அப்போ அது இதாகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாதான்மிக சம்பந்தம் உடையதாய் நீங்கவே நீங்காது. இது முத்தி நிலையில் திருவருள் விளக்கத்தால் நீங்கும் என்றால் குணம் நீங்கவே குணியாகிய உயிரும் நீங்கும் என்றாகிய சைவ சித்தாந்த நித்த பொருள் கொள்கைக்கு விரோதமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சைவ சித்தாந்தத்துக்கு பொருளுக்கு களங்கம் வரக்கூடாது. அப்படின்னா அது எப்படின்னா, குணம் நீங்கவே குணியாகிய உயிரும் நீங்கும் என்ற சைவ சித்தாந்த கொள்கைக்கு விரோதமாயிரும். அதனால ஆணவ மலம் சகசமாய் குணம் போல் உயிருடன் இருப்பினும் இது குணம் அன்று, கண்ணில் ஒளியோடு இருக்கின்ற படலம் போல் குற்றம் என்பது கருத்து. இப்ப நம்ம கண்ணு இருக்கு, கண்ணுக்கு ஒளிதான் துணை. ஆனா அதை மறைக்கக்கூடியது என்னது, புறைன்னு சொல்றோம். கண்ணுக்கு புற வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது நீக்கக்கூடிய, ஆனா அந்த புறை எப்படிதான் இருக்குது, கண்ணோட சேர்ந்துதான் இருக்குது. கண்ணோட சேர்ந்து இருந்தால் அது குணம் கிடையாது, அது நீக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒரு கால எல்லையில் நீங்கும் எண்ணறிய சக்தியுடையதாய் அப்படின்னு சித்தியார்ல இந்த சிவப்பிரகாசம் 20வது பாட்டுல சொல்றாரு. அப்போ என்ன ஒரு கால எல்லையில் அது நீங்கும் அப்படிங்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அறிவு பொருளான ஆன்மாவோடு அனாதியே கூடியுள்ள சடப்பொருள் இருள் பொருள் தான். அது எப்படினாலும் என்ன ஆகும், நீங்கத்தான் செய்யும். இக்கருத்தையே பந்தனாத் பாச முச்சியதே அப்படின்னு நம்ம ஆன்மாக்களுடைய விபுத்துவ சர்வ ஞானத்தை அனாதியே பந்தித்திருக்கையால் ஆணவாதிகளை பாசம் என்றது என்னும் ஆகம வசனத்தால் அறியலாம். இது ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது என்ற பதி பசு பாச விளக்க செய்யுளால் இந்த ஆணவம் ஆன்மாவில் அனாதி செயற்கை எனல் வேண்டும் என்பது அறியப்படும். அப்ப இந்த ஆணவ மலம்ங்கிறது அனாதியே செயற்கை, அது நமக்கு இயற்கை பொருள் கிடையாது. இயற்கை பொருள்னா நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருள், அது துன்பம் தரக்கூடியதுனால அனாதி செயற்கை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா செயற்கைன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கணும், அதை நம்ம நீக்கிறோம், ஆணவத்தை நம்ம நீக்கிறோம். ஆனா அது அனாதியே நம்ம கூட இருக்கிறது, அதனால அது அனாதி செயற்கை அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு. இக்கருத்தையே கீர்த்தி திரு அகவல்ல நம்ம மாணிக்க வாசக பெருமான் என்னுடைய இருளை ஏற துறந்தும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி கையிலை உயர்கிழவோனே அப்படிங்கிற வார்த்தைகளால சொல்றாரு. என்னுடைய இருளை ஏற துறந்தும் அப்படிங்கிற ஒரு வரியிலையும், இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அப்படிங்கிற ஒரு வரியிலையும் கையிலை உயர்கிழவோனே அப்படின்னு கீர்த்தி திருகவல்ல சொல்றாரு மணிவாசகர். அதுபோல போற்றி திருகவல்லையும்
இருள் கெட அருளும் இறைவா போற்றி. அப்ப அந்த இருளை கெட வைக்கிறாரு. இருள் கெட அருளும், அருளக்கூடியது இறைவன் தான். இறைவா போற்றி அப்படின்னு சொல்றாரு. அதே போல கோயில் திருப்பதிகத்திலும் இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு போன்று நின்ற நின் தன்மை அப்படின்னு இறைவனுடைய தன்மையை சொல்றாரு. இன்று எனக்கு அருளி, அருள் கொடுத்து, இருள் கடிந்து, இருளை கடிந்து அதை நீக்கி, உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு, உள்ளத்துல ஞாயிறு எப்படி பிரகாசமாக எந்திக்குமோ அதுபோல நிக்கக்கூடிய உன்னுடைய தன்மை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதிசய பத்தலையும் சொல்றாரு. இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறு குடிலிது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து திருவிசைப்பாவலையும் இருள் கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட் விளம்பர எரிந்து எழுந்து சுடர்மணி விளக்கினுள் ஒளி விளங்கு தூய நற்சோதியுள் சோதி அப்படின்னு திருவிசைப்பாவில சொல்றாரு. அதே போல பல திருமுறை வாக்குகளும் இதை உறுதி செய்கின்றன. நிறைய இன்னும் திருமுறை பாடல்களும் உறுதி செய்கின்றன. கச்சியப்ப சுவாச்சாரியார் என்ன சொல்றாரு? வான்திகள் தலை அப்படின்னு சொல்றாரு. இது தலை, இருள் தான் சொல்றாரு. அதுபோல சிவஞான முனிவரும் சொல்றாரு, வல்லாண்மை செலுத்தும் மலத்துயரால் பொல்லான் நிலையில் பொறிகெட்டு உழல்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல தணிகை புராணத்திலையும் ஆணவ மலம் 5 மலம் எனும் இருள் ஓர் 6ஆம் அப்படின்னு இந்த மலத்தை சொல்றாரு. அப்படி இந்த ஆணவ மலம் உயிரோடு எப்படி சேர்ந்தது, எப்போது சேர்ந்தது அப்படிங்கிற அடுத்த பாடலாக வருகிறது. இந்த கேள்விக்கு அடுத்த பாடல் இந்த ஆணவம் உயிரோடு எப்போது, ஏன்னா நம்ம அதுக்கு குணமா அதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இயற்கை அனாதியே சேர்ந்து இருக்கு அப்படின்னு சேரும் போது இது எப்போது சேர்ந்தது அப்படின்னு அடுத்த பாடலாக சொல்றாரு. அடுத்த பாடல் 28வது பாடலாக வருகிறது. அடுத்த பாடலை நாம் அடுத்த அமர்வில் அமர்ந்து சிந்திக்கலாம் என்று எப்பொழுதும் போல் வாழ்த்தும் குருமரபும் வாழ்த்தும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். இத்தனை நேரமும் அருமையாக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். வாழ்த்து. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரமறையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணை பயில்வாமை மெய்கண்டார் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிற்றம்பலம். அம்மா வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா.